நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். எதன் அடிப்படையில் சிந்திக்கலாமா? சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதான நல்ல ஆலோசனைகள், மீட்பின் காரியங்கள், இன்னும் அவருடைய வருகைக்கு அடுத்த காரியங்கள், இவைகளை மனதில் வாங்கி கொண்டு அல்லது மனதில் வைத்துக்கொண்டு பத்திரமாய் புத்தியா நடக்கிற அந்த உத்தம மார்க்கத்தார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம மன விருப்பத்தின்படி உங்களுடைய மனது வாஞ்சித்தபடி செய்திருக்கக்கூடும். ஆனால் இன்று முதற்கொண்டு பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஆலோசனைகளை, நல் வார்த்தைகளை அப்படியே பற்றி கொண்டு நடப்பீர்களானால், முதலாவது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் சுகமாயிருன்னு சொன்னாரே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, நித்திய ராஜ்யத்தில் இலவசமாக பங்கடைய முடியும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நன்மையை, மேன்மையை அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களுக்கு தருகிறார். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? உதவி கேட்போமா? எல்லோரும் என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே உத்தமமாய் நடக்க கற்றுத்தாரும். எங்கள் நடக்கையிலே கோணலானவைகள் வராதபடி, தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். கேட்ட வசனத்தின்படி உம்முடைய பார்வைக்கும் எல்லா வகையிலும் ஆண்டவரே நாங்கள் நல்வழியில நடக்க கற்றுத்தார். குழப்புகிற ஆவிகள், பொல்லாத ஆவிகளுக்கு விளக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன். உங்களுக்காக திருப்பலில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.